பிராணாயாமா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா பிராணாயாமா இஸ் ரெகுலேஷன் ஆஃப் பிரீதிங். ஸோ பிராணா அயாமா அப்படின்னும் போது பிராணா வந்து நம்ம எக்ஸ்டென்ஷன் பண்றோம் அப்படின்னு சொல்லுவோம் இந்த இடத்துல. நார்மல் ஹியூமன் பீயிங் வந்து ஒரு நிமிஷத்துக்கு வந்து 16 பிரெத்ஸ் வரைக்கும் எடுப்பாங்க. இதே ஒரு யோகி பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு 8 பிரெத்ஸ் தான் ஒரு நிமிஷத்துக்கு எடுப்பாங்க. ஸோ அதை தான் வந்து நம்ம இந்த இடத்துல வந்து மூச்சை வச்சு கணக்கு பண்றதுனால லாங்கிவிட்டியை இன்க்ரீஸ் பண்றது, அதாவது லைஃப் ஸ்பேனை இன்க்ரீஸ் பண்ணுது பிராணாயாமா அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்ம எடுத்துக்கிட்டோம்னா டாக் பார்த்தீங்கன்னா அதோட ப்ரீதிங் வெரி ஃபாஸ்ட் ப்ரீதிங்காக இருக்கும், பேண்டிங் பிரெத் இல்லையா, அந்த மாதிரி தான் டாக் ப்ரீத் பண்ணும். ஸோ அந்த டாகோட லைஃப் ஸ்பேன் பார்த்தீங்கன்னா இட் வில் பி அரௌண்ட் ஒன்லி 10 இயர்ஸ். இதே ஒரு டாட்டாய்ஸ் பார்த்தீங்கன்னா ஸ்லோ பேஸ்டு ப்ரீதிங் தான் இருக்கும், அது 150+ இயர்ஸ் வாழுது. ஸோ இதை தான் வந்து நம்ம வந்து எக்ஸாம்பிளாக எடுத்துக்கிட்டு நம்மளோட பிரெத்தை வந்து லென்தன் பண்ணுறதுக்கு என்னென்ன ப்ராக்டிசஸ் பிராணாயாமா மூலமாக பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். டே டு டே நம்ம ப்ரீதிங் பண்ணிட்டு தான் இருக்கோம். ஸோ பார்த்தோம்னா நம்ம செஸ்ட் லெவல் ப்ரீதிங் தான் பண்ணணும், நம்ம எதையுமே முழுசாக பண்ண மாட்டோம் இல்லையா. இப்போ நம்ம வந்து ப்ரீதிங்கை வந்து இதையே நம்ம அப்டமன் வரைக்கும் கொண்டு போனோம் அப்படின்னா, அதாவது நம்ம இன்ஹேல் பண்ணும்போது நம்மளோட மூச்சு காற்று அடிவயிறு வரைக்கும் போகணும், எக்ஸேல் பண்ணும்போது அடிவயிறுலேருந்து வெளியே வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லி பண்ணும்போது நம்ம லங் கெப்பாசிட்டியை நம்ம மேக்ஸிமம் யூட்டிலைஸ் பண்ணுறோம். ஸோ நம்ம லங் கெப்பாசிட்டின்னு எடுத்துக்கிட்டோம்னா நம்மளுக்கு வந்து 5.5 to 6 லிட்டர்ஸ் இருக்குது. பட் நம்ம யூஸ் பண்ணுறது வந்து ஒரு 500 ml அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம லங் கெப்பாசிட்டி டு த மேக்ஸிமம் யூஸ் பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னாலே நம்மளோட ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ்லாம் ஸ்ட்ரென்தன் ஆகும். ஸோ பிராணாயாமா பண்ணும்போது ரெஸ்பிரேட்டரி மசில்ஸ் நல்லா ஸ்ட்ரென்தன் ஆகி ரெஸ்பிரேட்டரி சிஸ்டமும் ஸ்ட்ரென்தன் ஆகுது. ஸோ ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் ஸ்ட்ரென்தன் ஆகும்போது உங்களுக்கு எனர்ஜி வந்து ஆட்டோமேட்டிக்காக ஒரு நாள் உங்களோட ஆக்டிவிட்டீஸ் எல்லாம் பண்ணுறதுக்கு நல்ல ஒரு எனர்ஜெட்டிக்காக இருக்க முடியுது. ஸோ இது அகெயின் வந்து உங்களுக்கு ஃபிசிக்கல் பாடியில் ரிஃப்ளெக்ட் ஆகுது. ஃபிசிக்கல் பாடி மட்டும் இல்லாமல் உங்களோட மென்டல் பாடியிலையும் வந்து உங்களுக்கு டென்ஷன் குறைக்கிறதுக்கு, ஸ்ட்ரெஸ் ஆன்சைட்டி குறைக்கிறதுக்கு, நெகட்டிவ் தாட்ஸ் எல்லாம் ரெடியூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுது. ஸோ லைஃப்பை வந்து ஈஸியராக பண்ணுறதுக்கு பிராணாயாமா உங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப் பண்ணுது. ஸோ நல்லா மூச்சு விட தெரியுது அப்படின்னா நல்லா வாழ தெரிஞ்சவங்க அப்படின்னு சொல்லிக்கலாம்.